ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோடது டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. டாஸ்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பேர்த்துக்கு குரோமில் ஒர்க் ஆகுது, சில பேர்த்துக்கு குரோமில் ஒர்க் ஆகலை. அவங்க வந்து ஃபோன்லேயே இருக்கிற இன்டர்நெட் ப்ரௌசரில் வந்து ஒர்க் பண்ணி அதனுடைய நம்ம எந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறோமோ அதனுடைய யூஆர்எல்லை காப்பி பண்ணி கொண்டு வந்து போடலாம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்டர்நெட் இது ப்ளே ஸ்டோரில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதில் எதுவும் ஒர்க் ஆகலை. ஒன்று மட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரௌசர் இப்போது இதில் இருக்குது பாருங்கள், இன்டர்நெட் ப்ரௌசர் அப்படின்னு இருக்குது. அடுத்தது வெப் ப்ரௌசர் அண்ட் வெப் எக்ஸ்ப்ளோரர்னு பாருங்கள். இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த வெப் ப்ரௌசர் வந்து நல்லாயிருக்கு, சரிங்களா? இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன், அதனால் அது இன்ஸ்டால்னு காமிக்குது. இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க, ஓகேவா? இப்போ வந்து போர்ட்டல் உள்ளே போவோம். லாகின் பண்ணுங்கள். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு போங்க. டேஷ்போர்டில் டாஸ்க் வேலெட்டில் 5 ரூபா இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் எனக்கு 5 ரூபா வந்திருக்கு. நீங்கள் பண்ணலை அப்படின்னா அங்கே 0 இருக்கும். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பார்த்துங்க. அப்புறம் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் பாருங்கள் 5 ரூபா இருக்கான்னு பார்த்துக்குங்க, ஓகேவா? இப்போ வந்து டுடே டாஸ்க் போகலாம். இப்போ டுடே டாஸ்க் வந்துட்டோமா? ஓகே. இப்போ வந்து இதில் இந்த ஆஃபில் இருக்கிற மாதிரி காமிக்கிறது வந்து சார் போட்ட வீடியோ. அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதேமாதிரி செய்யுங்க. இப்போ என்னுடைய நேமு, ஸ்டாஃப் ஐடிலாம் வந்துருச்சு. டைட்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமேசானில் தான் ஒர்க் பண்ணுறோம், அதனால் அமேசான் அப்படின்னு போட்டுக்கோங்க டைட்டில். அமேசான் போட்டுங்க. சூஸ் டைப்புன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் எதில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க? வெப்சைட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதனால் வெப்சைட் போட்டுங்க. அடுத்தது யூஆர்எல் காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த யூஆர்எல் தான் வந்து நம்ம அமேசானில் பார்க்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் நான் அந்த ப்ளஸ்ஸை கொடுக்குறேன். இங்கே வந்து அமேசான் அடிக்கிறேன். ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணிக்கிறதுனால அமேசான் வருது, இல்லை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. நான் அமேசான் கொடுக்குறேன். இப்போது அமேசான் அப்படின்னு வந்துருச்சு. இந்த கிளிக் பண்ணுறேன் நான். இப்போது எதில் ஓப்பன் ஆகுன்னு கேட்குது. நான் குரோம் கொடுக்குறேன். இப்போது இதில் அமேசான்.in ஃபஸ்ட்லேயே வந்துருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறேன். இப்போது இங்கே சைன்இன் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ சைன்இன் வந்துச்சுன்னா இது ப்ரௌசரில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இந்த பெட்டை செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பெட்டை செலக்ட் பண்ணுவோம். பண்ணியாச்சா? இப்போது இதில் பைன்ற ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூஆர்எல் வந்து காப்பி பண்ணணும். இதில் வந்து பை ஆப்ஷன் வந்துச்சா பாருங்கள். கீழே இருக்குது பாருங்கள், பை. இங்கே ஆட் டு பேக்னு இருக்குது, கீழே பைன்னு இருக்குது, பை நவுன்னு. அதனால் இது பொருளை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம், இந்த பெட்டை. அதனால் வந்து இப்போது இதனுடைய காப்பி யூஆர்எல் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே இருக்குது பாருங்கள், செட்டிங்ஸில், அதாவது ப்ளஸுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காப்பி யூஆர்எல்னு இருக்குது. இந்த காப்பியை டச் பண்ணிக்கிங்க. காப்பி ஆகிடுச்சு. இப்போது டேப் பண்ணுங்கள்.
டெலகிராம் போங்க. இவங்க வெளியில் வந்துடுச்சு. அதனால் இதில் பேக் போய்க்கலாம் குரோம்லேயே. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்க டேப் பண்ண வேணாம். இதில் 2வது பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்களா. இந்த 2 கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் போர்ட்டல் வந்துச்சு பாருங்கள். இந்த போர்ட்டலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொண்டு வந்து யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு டைம் டச் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கையை வச்சு பேஸ்ட் வரும், கொடுங்க. இப்போது சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே டீம் மெம்பர்ஸ், இன்றைக்கி நாம் பல மாதங்களுக்கு அப்புறம் இப்போ வந்துருச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துட்டோம்னா ஓகே ஆகிடுச்சு. சரி, ஓகே. இது எனக்கு குரோம் ஒர்க் ஆகுது, நிறைய பேர்த்துக்கு குரோம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன், இந்த காப்பி பண்ணதை. இப்போ நான் காப்பி பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னாக்க டெலிட் பண்ணிவிட்டேன். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கனாலே ஓகே தான், உங்களுக்கு குரோமில் ஒர்க் ஆச்சுன்னா. சப்போஸ் அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டேப் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா பேக் பட்டன் யூஸ் பண்ணிங்க. நான் இப்போ டேப் இது பேக் பட்டன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டேப் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணலை. அதனால் இப்போ நான் சென்டர் பட்டன் எழுதி பேக் வந்துடுறேன். இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது. இது டிஃபால்ட் ஆப்பாக வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் ப்ரௌசரே குரோமே கொடுத்துக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். பேக் வந்துடுங்க. இப்போ இங்கே சர்ச் பாருக்கு பாருங்கள். இதில் வந்து அமேசான் அடிங்க. நான் ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கேன் அமேசான்ட்டு, அதனால் நான் அதை அப்படியே கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், அதே மாதிரி Amazon.in வந்துருச்சு. இங்கே சைன்இன் வந்துருச்சு. அதனால் இது ப்ரௌசரில் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது Amazon.in வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராடக்ட்லாம் வந்துருச்சு. இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இப்போ கேமரா செலக்ட் பண்ணுவோம். சோனி செலக்ட் பண்ணுவோம். டச் பண்ணுவோம். இது ஸ்டாக் இருக்குன்னு வந்திருக்கா. இப்போ இதில் ஒரு கேமரா லென்ஸை வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் வந்திருக்கா பாருங்கள். ஆட் டு கார்ட் அப்படின்னு வந்திருக்கு. பை ஆப்ஷன் எங்கே இருக்குது? சரி, வரல. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இந்த ஒரு ப்ராடக்டை வந்து பெருசாக காமிச்சிருச்சு. பெருசாக காமிச்சாலே நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேக்கா. இப்போ இந்த வந்து இங்கே இருக்குது பாருங்கள், மேலே பை சோனி ஆல்ஃபா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே காப்பின்னு இருக்குது பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ டேப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம போர்ட்டல் லாகின் பண்ணி குரோமில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த பேஜ் அப்படியே இருக்கும். அதனால் டேப் பண்ணுங்கள்.
இப்போ குரோமுக்கு போங்க. இப்போ யூஆர்எல்ல இங்கே காப்பி பண்ணுங்கள். ஒரு டைம் டச் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்க வச்சு பேஸ்ட் ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ சப்மிட் கொடுங்க. ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், அதனால் சிஎஸ்ஆர் டோக்கன் மிஸ்மேட்ச்னு வருது. இந்த மாதிரி தான் பண்ணணும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பண்ணினது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போது நான் லாக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன். லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் காப்பி பண்ணினேன் இல்லையா, அந்த யூஆர்எல்லேருந்து அப்படியே தானே இருக்கும் ஃபோனில். இப்போ நான் வந்து அதை வந்து வேறு இடத்துல வந்து வச்சு பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது வருதான்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று அனுப்புகிறேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று அனுப்புகிறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சென்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிங்க் டச் பண்ணால் நாம் பார்த்த கேமரா வந்து வரணும், பார்ப்போம். இதை இப்போ நீங்கள் குரோம்லேயே ஓப்பன் பண்ணிக்கிங்க. நாம் பார்த்த கேமரா வந்துருச்சிங்களா? அப்போ நம்ம கரெக்டாக காப்பி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ தான். ஓகே, தேங்க்யூ. இப்படி தான் பண்ணணும்.